பட்டப்பகலில் ரவுடி வெட்டிக் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டேய் மாப்ள, போனை காணும்டா. ஹலோ மிஸ்டர் ராம்குமாரா? ஆமாங்க சார். B2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து SI பாலா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். தம்பி உன் மேலே ஃபோன் திருட்டு கேஸ் ஒன்று வந்திருக்குப்பா. என்னங்க சார் சொல்கிறீங்க? தம்பி லொக்கேஷன்லாம் கரெக்டாக காட்டுதும் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன். நான் எந்த ஃபோன் எடுக்கல சார். தம்பி IP அட்ரஸ்லாம் வச்சு டேஸ் அவுட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன் சார். நான் எந்த ஃபோனும் எடுக்கல சார். தம்பி தப்பிச்சு போகலாம் முயற்சி பண்ணாமல் கொஞ்சம் கீழே வாப்பா, பேசிக்கலாம். சார் 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 இவன் தான் சார். ஸ்டூடெண்ட் சார், தனியாக பேசிக்கலாம் சார். சாரிங்க சார், தெரியாமல் எடுத்துட்டேன். இந்தாங்க சார் மொபைலு. சார் நான் வேணும்னு எடுக்கல சார். அன்றைக்கி பஸ்ஸில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சார். சார் இதுமாரி எத்தனை திட்டு பண்ணியிருப்பான், இவன் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் சார். எடுங்க சார். அன்றைக்கி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் சார், பக்கமாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சார். எல்லாம் விட முடியாது தம்பி, இவன் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்ன பண்ணலாம்? சார் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். உள்ளே போனால் என் வாழ்க்கையே போயிடும் சார். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். சரி தம்பி, நீ அங்கே நில்லு, நான் கொஞ்சம் பேசிட்டு கூப்பிட்றேன். ஸ்டூடெண்ட்டுன்னு வேறு சொல்கிறேன், சைபர் கிரைம் வேறு, மாட்டினா 4 வருஷம் ஜெயிலு. என்ன பண்ணலாம்? சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், செய்கிறேன். ஆனால் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி ஒரு 60,000 ரெடி பண்ணு. சார் 60,000மா? அவ்வளோக்கு எங்கே சார் போகிறது சார்? எனக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி சார். தம்பி அவன் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்டான், சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. சார் டைம் 3 நாள் கொடுங்க சார், எப்படியாச்சும் ரெடி பண்ணுறேன். சரிப்பா. தம்பி எல்லாம் பேசியாச்சு, நான் உன்னை கூப்பிட்றேன். சரிங்க சார். இந்தா தம்பி ஃபோனு. சரிங்க சார். சரி வா, ட்ராப் பண்ணட்டுமா? இல்லைங்க சார், வீடு பக்கம் தான் சார், நான் போய்க்கிறேங்க சார். ஹலோ மச்சான், அந்த மாதிரி எனக்கு பணம் வேணும்டா மச்சான். சரிடா. ஹலோ
சார் நீங்கள் கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க சார். அப்படியா தம்பி? இன்னைக்கு தனியாக மீட் பண்ணோம்ல, அங்கே வந்துருங்க சார். சரி தம்பி, நான் வரேன். தம்பி, உங்கள் வீட்டுக்கு கீழே வந்துட்டேன், வாப்பா. என்னங்க சார் நீங்கள் கேட்ட பணம்? எல்லா போலீஸும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இனிமேல் எந்த கேஸ்லையும் மாட்டான் பார்த்துக்க. சரி வரேன். ஹலோ தம்பி, எங்கே இருக்கீங்க? நான் இப்பொழுது இருக்கிற இடத்துல தானே. சரிப்பா, வரேன். என்னண்ணா டெய்லியும் ஒவ்வொரு வண்டியில் வரீங்க? என்னப்பா பண்ணுறது, நம்ம தொழிலுக்கு என்ன செட் ஆகும்? ₹20,000 எடுத்துட்டேன். 40,000 இருக்குடா. சரக்கு அடிப்பீங்களா? அண்ணா அடிப்பீங்களா? சரி, என்ஜாய் பண்ணுங்கடா. காசு வந்துருச்சு ட்ரீட்டா. ஆமாப்ல, எனக்கு தெரிஞ்ச வேற இடம் ஒன்று இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள ரொம்ப நாளாக படிச்சு சும்மாவே இருக்கேன், எதாவது பண்ணலாம்டா. மாப்பிள்ள என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கடா, ஆனால் அது நமக்கு செட் ஆகாதுடா. பரவாயில்ல மாப்பிள்ள, சொல்லு பண்ணலாம். ராபெரி வேணா பண்ணலாம் மாப்பிள்ள. என்ன சொல்கிற, ராபரியா? ஆமாண்டா, நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாதா? ராபெரி பண்ண மட்டும் தானே நிறையா சம்பாதிக்கலாம். சரி மச்சா, பண்ணலாம்டா. 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 உங்களுக்கு ஓகேவாடா? பண்ணலாம்டா. ராபெரின்னு சொல்கிற ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கியா? மச்சான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. எனக்கு தெரிஞ்ச நான் பாலானன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் வீடு இங்கே தான் இருக்குது. அவர்கிட்ட போனோம்னா ஏதாச்சும் பிளான் சொல்லுவார், நம்ம செய்யலாம் மச்சான். சரி மச்சான். இங்கே இருங்கடா, பாலாண்ணை கூட்டம் தரேன். பாலாண்ணா, பாலாண்ணா. என்னடா? பசங்களை கூட்ட சொன்னீங்களேண்ணா நம்ம பிளானுக்கு. ஆமாம், அதானே கூட்டம் வந்திருக்கேண்ணா. சரி வா போகலாம். என்னடா, பசங்களாம் கரெக்டாக பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்கண்ணா. புது பசங்கன்னு வேறு சொல்கிற, எல்லாம் பயப்படாமல் பண்ணிடுவாங்கல்ல? அதெல்லாம் பயப்படாமல் பண்ணிடுவாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் பசங்க இங்கே தானே நிற்கிறேன். இங்கே தானா? ஆமாண்ணா, இங்கே தானே. ஹலோ மச்சான், வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு வந்தால் ஃபோன் வைக்கலாம். வீட்டுக்கு போலீஸ் பாலா சார் நீங்கள் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. எங்கே மாப்பிள்ள, நம்ம பங்கு காணோம். மாப்பிள்ள நான் தான் சொன்னால ஒரு பொருள் வாங்க இருக்கான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, என்ன ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. 40,000 எடுத்துகிட்டு 20,000 கொடுப்பாரு பார்த்தா 20,000 எடுத்துட்டு 40,000 கொடுத்துருக்காரு. அதான் மாப்பிள்ள பாலாண்ணங்கிறது. இப்போ தெரியுதா நான் இவ்வளோ இது கெத்தாக சட்டை போட்டுட்டு ஏரியாக்குள்ளே மாசம் காட்டுறது, புரியுதா? பார்த்தியா மாப்பிள்ள, இவ்வளோ நாள் எங்களை கூப்பிடவே இல்லைல்ல. இந்த மாப்பிள்ள அடுத்த சம்பவம் இப்போ. அது பாலானுக்கு தான் மாப்பிள்ள தெரியும். சரி மாப்பிள்ள. கடனை திருப்பி செலுத்த இயலாததனால் கல்லூரி மாணவன் தற்கொலை. என்னடா நீங்கள் பண்ணது என்னன்னு தெரியுமா? சார் பிளான் மர்டர். இதுக்குள்ளே போனால் ஆயுஸ் முழுக்க வெளியே வரும். அடிக்காதீங்க சார். சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் சார். சரிங்களா? செய்கிறோம் சார். ஒரு கொலை செய்யணும். சார் கொலை எப்படி சார் பண்ணுறது? என்னடா புதுசாக பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. சார் யாரை சார் பண்ணணும்? இவனை தான்டா போடணும். சார் மாப்பிள்ள இவரையா? மாப்பிள்ள
பணம் கூட வாங்கிக்காங்கடா, போய் கேஸ்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். சொல்லிட்டு குருடா அவரு. சார் எவ்வளோ சார் தருவீங்க? 2 லட்சம் தரேன். சார் ஒரு எப்படிங்க சார் 2 லட்சம்? உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கூட உயிர் கூட தேராது. என்னடா தயங்குறீங்க? சார் எனக்கு அவரும் முக்கியம் இல்லை, என் உயிரும் முக்கியம் இல்லை சார், பணம் தான் சார் முக்கியம். நாங்கள் பண்ணுறோம் சார். சொல்லலாம் உங்களை. என்ன தம்பி போலீஸ்கிட்ட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு? மனிதனை நேசித்த இந்த உலகில் இப்போது பணத்தை மட்டும் நேசித்து வருகிறார்கள். அதன் காரணம் பணம் என்பது ஒரு பொருளாக பார்க்காமல் அதை ஒரு உணர்வாக பார்க்கிறார்கள். பூமியின் மேல் அன்பு, பாசம், கோபம் போன்ற அனைத்தும் ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் பணம் என்னும் படகில்தான் மிதக்க விரும்புகிறோம். பணத்தினால் தரக்கூடிய பல அன்பை நாம் பெற முடியும், ஆனால் நம் தாய் காட்டும் அன்பிற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. எங்களுக்காக உயிரிழந்த அனைத்து போர்ப்படை வீரர்களுக்கும் எங்களது வீர வணக்கம். வீரம் என்பது கூர்மையுடன் வாளை கண்டு பின்வாங்குவதல்ல, அந்த வாளின் கூர்மைதான் நெஞ்சை பிளக்கும் என்று தெரிந்தும் எதிர்த்து நிற்பதுதான் வீரம். ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பது அந்த குழந்தைக்கு சுகம் என்றால், தன் தாய் நாட்டுக்காக உயிரை இழக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் அந்த மரணம் என்பது சுகம்தான். காலங்கள் பல கடந்தாலும் உங்களது வீரத்தின் புகழ் எப்பொழுதும் போற்றப்படும். இந்த மரணம் என்பது நாம் விழுவதற்காக இல்லை, அனைத்து இளைஞர்களும் எழுவதற்காக. எல்லாரும் டெரஸ்ல நிக்கிறாங்க. ஏய், ஆர்மி வருதா, பயப்பட ஒண்ணும் இல்ல. இரத்த கண்ணீர் சிந்தி மனம் தினம் தினம் கலங்குதம்மா, கண்ணீரை உன் கைகள் துடைத்து போகுமா? உயிருள்ள கடவுளை உன்னுருவில் பார்க்கின்றேன், நீதான் நம்பிக்கை என்றுமே. தந்தானே நானே தானே நன்னாரோ தானே நானே வீரமற்ற விவேகம் முட்டாள்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்.